நல்லா இருப்பீங்க. குருதசை குருதசை டக்குன்னு கனெக்ட் கொஞ்சம் பதட்டமா இருக்கு குருஜி. என்னங்க? டக்குன்னு கனெக்ட் ஆன கொஞ்சம் பதட்டமா இருக்கு குருஜி. ஒன்றும் இல்லை. நான் என்ன கை பாருங்க, நான் என்ன சிங்கமா புலியா? நானும் உங்களை மாதிரி மனுஷங்க. எதாச்சியா இப்பதான் உங்க வீடியோ பார்த்து இருந்த யூடியூப்ல டக்குன்னு கனெக்ட் ஆன. பரவாயில்ல, உடனே ஒரே டைல்ல கிடைச்சிருச்சு. அவங்கவுங்க வருஷ கணக்கில் ட்ரை பண்றாங்க, கிடைக்கல. உங்களுக்கு ஒரே டைல்ல கிடைச்சிருச்சு. ஆமா குருஜி. சரி குருஜி, ஆக்சுவலா அதுதான் இப்போ குருதசை நடக்குது. நான் இப்போ 2-3 மாசமா தான் குருஜி இந்த ஜோசியத்தை பத்தி கொஞ்சம் படிக்கணும்னு சொல்லி உங்க வீடியோ தான் ஃபுல்லா பாத்துருந்தேன். சொல்லுங்க. இப்போ குருதசை நடக்குது குருஜி. இப்போ வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி ரிஷப லக்னத்துக்கு வந்து குருதசை நல்லது பண்ணுமா இல்ல? ஏன்னா 2ஆம் வீட்டை பார்த்து கல்யாணம் வந்து டிலே ஆயிட்டே இருக்குது. நான் என்ன கேட்குறேன், கல்யாணம் வேற டிலே ஆகுது. ஆமா குருஜி. இப்போ இந்த அமைப்பில் நீங்க இது வரைக்கும் 30 வயசாச்சு, எந்தெந்த ஊருக்கு போயிருக்கிறீங்க? நான் தாய்லாந்து, சிங்கப்பூர் போயிருக்கேன். ஆனா செட்டில் ஆகல, சும்மா போயிட்டு தான் வந்து குருஜி. எங்க? ஃபாரினுக்கு. ஃபாரினுக்கு போயிட்டு வர்றது உண்டா? ஏன்னா 5 நிமிஷத்துல லக்னம் மாறுது. 5 நிமிஷம் கழிச்சு நீங்க பிறந்திருந்தீங்கன்னா மிதுன லக்னம். மிதுன லக்னத்துல பிறந்திருந்தா உள்ளூர்ல தான் செட்டில் ஆவீங்க. ரிஷப லக்னம் 5 நிமிஷத்துல லக்னம் மாறுது. நான் வெளியூர்ல செட்டில் ஆகல குருஜி. ஆனா நான் நிறைய டைம் போயிட்டு வந்திருக்கேன் ஃபாரினுக்கு. உங்களுக்கு வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்கான ஆர்வங்கள், எண்ணங்கள் இருக்கா? முயற்சிகள் இருக்கு. நான் 2 மணி HNB ட்ரை பண்ணேன், பட் ஆனால் கிடைக்கல. அது அப்படின்னா வந்து நீங்கள் ரிஷப லக்னமாக தான் இருப்பீங்க. ரிஷப லக்னப்படி 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனாலையும் 8ஆம் அதிபதிக்கு பாபத்துவம் எதுவும் இல்லாமல் லக்னாதிபதியே நல்ல விதமாக ஒரு சந்திர அதியோகத்தில் கேதுவோடு சேர்ந்துருக்கிறனாலையும் இந்த அமைப்பில் குருதசை புதன் புக்தியிலிருந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆனால் திருமணம்லாம் ரொம்ப லேட்டுங்க. அதுதான் குருஜி கேட்குறேன். திருமணம் எல்லாம் ரொம்ப லேட்டு. ஏன்னா திருமணம் என்பது புத்திரபாக்கியத்திற்காக செய்யப்படுகின்ற ஒன்று. ஆக இங்கே ரிஷப லக்னத்தின் அடிப்படையில் அங்கே ராகு எல்லாம் 5ஆம் இடத்துல வந்து உட்காந்துருக்கு. 7ஆம் அதிபதி வந்து சனியோடு சேர்ந்து இருக்கிறார். இந்த மாதிரியான அமைப்புகளில் திருமணம் 30 வயசு 32 வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணமே நடக்கும். ஓகே குருஜி. கேது புக்தியில் தான் வந்து கேது புக்தி 2030. புதன் புக்தி யாரோட தொடர்பு கொண்டிருக்கு? புதன் வந்து ரிஷப லக்னத்திற்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. ரொம்ப லேட் ஆகிற மாதிரி. திரிகோணத்தில் கனெக்ட் ஆகிருக்கு. 159 கனெக்ட் இருக்கு. 159 கனெக்ட் ஆனால் கல்யாணம் நடக்காது, புள்ள தான் பிறக்கும். அதுக்காக கல்யாணம் எப்போ நடக்குதுன்னு பார்க்கணும்ல. ஓகே குரு. கல்யாணம் எப்போ நடக்குது? இப்போ இதில் என்னன்னா 5 நிமிஷம் தள்ளி பிறந்திருந்தீங்கன்னா வெளிநாடெல்லாம் போக முடியாது. ஓகே ஓகே குருஜி. 5 நிமிஷம் தள்ளி பிறந்திருந்தீங்கன்னா அது வேறு விதமான ஒரு பலன்களை தரும். ஜோதிடம் தப்புறது இந்த மாதிரி லக்கண குழப்பங்கள்ல தான். 5 நிமிஷம் தள்ளி பிறந்திருந்தீங்கன்னா குருதசை புதன் புக்தியில் 2028 கல்யாணம் ஆகிடும். 29. எப்படி இருந்தாலும் 33 வயசு ஆகும் உங்களுக்கு. 33 வயசு ஆகும். ஒருவேளை நீங்கள் உண்மையிலேயே வந்து ரிஷப லக்னத்தில் தான் பிறந்திருக்கிறீங்க, சுக்கிரன் வேற பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, சந்திரன் வேற பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, 3ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி எல்லாமே பாதிப்பு தெரியுதா? ரிஷபத்தின்படி 3ஆம் அதிபதி ராகுவோட சேர்க்க, 7ஆம் அதிபதி சனியோட சேர்க்க. ஆனா அது டிகிரி வைஸ்ல 2 பேருமே இப்ப சனி வந்து 23 டிகிரி, செவ்வாய் வந்து 1 டிகிரில தான் இருக்காரு குருஜி. என்ன இருக்கட்டும், ஆனாலும் சேர்க்க தான் 30 டிகிரி 28 டிகிரி விளக்கம் இருக்கு. ஒரு ராசிக்குள்ள அவங்க 2 பேரும் இருக்கும்போது அந்த பாவத்துவ அமைப்புகள் இருந்தே தீரும். சரி, இப்ப இப்படி வர்றீங்களா? சுக்கிரனே பாதிக்கப்பட்டிருக்கிறாரா? சுக்கிரன் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காரு? கேது கூட சேர்ந்தனால சொல்றீங்களா? சனியோட சேரலையா? நல்லது மட்டும்தான். சனி கூட சேர. ஆமா, அது அப்படி நம்ம சுக்கிரன் 6 டிகிரி, சனி 20. மனசை கழட்டி வச்சுட்டு தான் ஜோசியம் பார்க்கணும். இந்த பக்கமும் பார்க்கணும், அந்த பக்கமும் பார்க்கணும். டிகிரி பார்க்கறது கண்டிப்பாக அவசியம். ஆக அந்த அமைப்பில் கொஞ்சம் திருமணம் கொஞ்சம் தாமதமாகும். 32 33 வயசு ஆகிடும். 33 வயசில் தான் திருமண அமைப்புகள் எனக்கு காட்டுது. ஏன்னா நீங்களே வந்து இன்னும் செட்டில் ஆகாமல் இருப்பீங்க. உங்களுக்கே கொஞ்சம் தயக்கம் இருக்கும். தயக்கம் இருக்கு, பட் செட்டில்லாம் மோஸ்ட்லி ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப ஏழ்மையாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு எல்லாமே வெல்த்தியாக செட்டில் ஆகிட்டேன். அது எல்லாமே நானே சம்பாரிச்சது தான், ஓனாக சம்பாரிச்சது தான் அது. சரி, செட்டில் ஆகிட்டீங்கல்ல? ஆமாம் குருஜி. அல்லது ஒன்று நீங்கள் செட்டில் ஆகாமல் இருந்து உங்களுக்கு தயக்கம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஓவராக இருக்கும். இந்த 2 விஷயம் எக்ஸ்பெக்டேஷன் தான் நிறைய டிலே ஆகுது நினைக்கிறேன். எனக்கு இப்படிப்பட்ட பெண் அமையணும், எனக்கு இப்படிப்பட்ட பெண் அமையணும்னு சொல்லிட்டு தட்டி கழிக்கக்கூடிய இந்த மாதிரி 33 வயசு இந்த அமைப்புக்கு வருதுன்னா மனசுக்குள்ள ஒரு கற்பனை அமைப்புகளை வச்சிருப்பீங்க. என்னுடைய மனைவி இப்படி இருக்கணும்ட்டு. பாருங்க, இதுக்கு அர்த்தம் என்னன்னா நீங்க தாங்க உங்க திருமணத்துக்கு தடை. ஆமாம் குருஜி, நீங்க தான் உங்க திருமணத்துக்கு தடை தாங்க உண்மை.
இதுதான் உண்மை. இதை கேட்குறதுக்கு கசப்பாக இருந்தாலும் இதுதான் உண்மை. இந்த காலத்து இளைஞர்கள் 2K கிட்ஸு 90 கிட்ஸு இப்போ இங்கே எல்லாருமே இப்படி தான் இருக்கிறீங்க. எங்கள் காலத்துலலாம் நாங்கள் அப்படி இல்லைங்க. நான் உண்மையை சொல்கிறேங்க. நான் பொண்ணு பார்த்தது ஒரே ஒரு பொண்ணு, அவள் என் ஒய்ஃபு. நான் பொண்ணு பார்க்க வரமாட்டேன்னு எங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் பொண்ணு பார்க்க வரமாட்டேன்னு எங்கள் அம்மா ஒரு பயங்கரமான கேள்வியை தூக்கி போட்டுச்சு. டே நீ பொண்ணை பார்க்க வேண்டாம்டா, உன்னை பொண்ணு பார்க்கணும்ல, கருப்பா சகப்பா, அதுக்கு ஒன்றை பிடிக்கணும்ல. அப்புறம் தான் நினச்சேன், ஓஹோ என்ன கூட பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிடும்ல. எங்கள் அம்மா சிரிக்கிறதுக்காக சொல்லலை. நான் ஒரே ஒரு பொண்ணை பார்த்தேன், அதுதான் என்னோடய மனைவி. நான் தலையாட்டிட்டு வந்துட்டேன். நான் என்னுடைய மனைவியை பெண் பார்க்க எங்கள் அம்மா அப்பா கூப்பிடும்போது நான் போக மாட்டேன்னே. ஏன்னா கழுதையை காட்டினாலும் நான் கட்டிக்கிறேம்மா அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொன்னேன். ஆனால் எங்கள் அம்மா என்ன சொல்லிச்சு, உன்னை பொண்ணு பார்க்கணும், நீ கண்ணங்கரையில்னு இருக்கிற, உன்னை பிடிக்கலன்னு சொல்லிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, முதல்ல வந்து தொலைன்னுச்சு. இப்படித்தான் உண்மை. எங்கள் காலம் அம்மா அப்பா யாரை காட்டினாலும் ஒரு குறிப்பிட்டதில் அது இது. ஆனால் நீங்கள் அப்படி இல்லைங்க. உங்களுக்கு அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான இடங்களில் 7, 9, 7, 11, 3 பாவகங்கள் ஒரு மாதிரியான பாவத்தன்மையை அடைந்திருக்கும் போது நியாயமாக உங்களுக்கு 25, 26 வயசில் கிடைக்கக்கூடிய நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்காமல் போக வேண்டும். அதற்கு நீங்களே காரணமாக இருக்க வேண்டும். இதுதாங்க எனக்கு தெரிஞ்சு உங்கள் லக்ன குழப்பங்கள் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது 33 வயதில் தான் கல்யாணம் ஆகும். அப்போ 33 வயசுன்ற போது 2028 பிற்பகுதி 2029 ஆரம்பம். அதுக்கேற்ற மாதிரி கேது புக்தியில் இருந்து புதன் புக்தியோட கடைசி, கேது புக்தியோட ஆரம்பத்திலேருந்து தான் உங்களுக்கு அமைப்புகள் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஜாதகம் கொஞ்சம் நல்ல ஜாதகம், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். சரியா? வேறு ஏதாவது கேட்கணுமா? ஆமாம், இது இப்போ அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நான் இப்போ குருதசரை போயிட்டு இருக்கு. நான் அஷ்டம சனி மாதிரி வருது, அதனால தான் பாதிப்பு இருக்குமா குருஜி? அஷ்டம சனியில் அப்பாவுக்கு பாதிப்புகள் இருக்கும், ஆனால் உயிர் பாதிப்புகள் இருக்கிற மாதிரி அமைப்புகள் இல்லை. என்ன இருந்தாலும் சூரியன் வந்து திக்பலத்திற்கு பக்கத்தில் இருப்பதும் சிம்மத்தை குருபாக இருப்பதும் 9ஆம் அதிபதி அப்படி ஒன்றும் பெரிய பாபத்து ஒரு 30 டிகிரி விலகி இருக்கிறார். ஆகவே அப்பாவிற்கு உயிர்கண்டம் கிடையாது. மற்றபடி கண்டிப்பாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அஷ்டம சனியில் அந்த பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி.